ராணி ஆன்லைன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் இன்றைக்கி நம்ம ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் கோச்சாரத்தில். அவரோட சூரியன் புதன் அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஆக 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். உங்கள் ராசியை குரு உங்கள் ராசியில் இருக்கார். அது மட்டும் இல்லை உங்கள் ராசிநாதனான செவ்வாயை குரு பார்க்கிறார். இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. 9 இந்த வாரம் நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கோ அல்லது எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கோ இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய கரியர்லேயே 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்குது, வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், அல்லது ஏதாவது வெளிநாட்டுக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும். ஆக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2024 வருஷம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் இந்த வாரம் நன்மை. அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோ ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் ஷேர்ஸில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடும் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய ராசிநாதனை ராசி பார்க்குறதுனா ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி வட்டி கட்டினீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையிலையுமே பொறுமையாகவும் கவனமாகவும் இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சுமார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதிர்பாராத செலவினங்கள் இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. எப்பயும் போல் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. புதுசாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் செயல்பாட்டிலையும் ஈடுபட வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லாபம், வருமானம், சம்பாத்தியம் இல்லை. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கிற மாதிரி தோற்றம், வருமானங்கள் சுமார். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஏன்னா குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை. ஆனாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஸ்ட்ரகிள். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுலேயே நிறைய தடைகள். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து, புகழ் உண்டு. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். மூத்த சகோதர சகோதரிகளாலையும் கவனமாக இருங்க.
இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கி வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகர் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் அந்த கேது நாளில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபைனான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தை மாதம் பிறக்க போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதக பிரகாரம் ஆரம்பிங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் செவ்வாய் 7ல் இருக்கார். பட் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சனி பார்க்குறார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உண்டு. கண்டிப்பாக எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வேறு ஏதாவது கம்பெனி மாறுறதா இருந்தால் இந்த வாரம் முயற்சி பண்ணலாம். வீடு மாற்றம், இடமாற்றத்துக்கான வாய்ப்பு என்ன தை பிறக்க போகுது, அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள், குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். எல்லாமே இந்த வாரம் உங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகருடைய ஆலயம் இருக்கோ விநாயகருடைய தரிசனமும் நரசிம்மருடைய வழிபாடும் பண்ணுங்கள். இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். அதோட நல்லதொரு வேலையாட்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கியிருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்க்காத வேலை எல்லாமே உங்களுக்கு அமையும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே, ப்ரைவேட் செக்டார்லேயே, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்லேயே இருந்தால், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுடைய ஜாபில் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமார், மனைவி அல்லது கணவன் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், அதில் லாபம், வருமானங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டமாக சனி இருந்தால் கூட எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அவருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி கட்டும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான்
உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் பூரமாடம் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. தை மாதம் இந்த வார கடைசியில் உங்களுக்கு பிறக்குது. ஆக எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த செய்திகள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அவருமே புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விவகாரங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக உங்களுடைய சர்வீஸ் இருக்குது. பெருசாக வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட ஒரு பக்கம் செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக இந்த வாரம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடைக்க வாசிங்க. உங்களுடைய 9ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். கம்பெனி எதுவும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க, மாறுங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய ராசியவே குருவும் சனியும் பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயருடைய தரிசனமும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடையும் பண்ணுங்கள். ஏற்றம் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல, அவருமே கேதுவுடைய நட்சத்திரத்தில் அந்த கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த வாரம் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் கலந்து சேர்ந்து இருக்காங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏதோ வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவும் நிதானமாகவும் ரொம்ப யோசித்து செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் மிக கவனம் தேவை. எதிரிகளால் தொல்லைகள் உண்டு. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு இருக்கும். கோச்சாரத்தில் சனி 6ஆம் இடத்துல இருக்கார். ஆகையினால உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கணுங்கிறது இல்லை. வேலையின் நிமித்தமான ட்ராவல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்குறதுனால ஒன்று நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அல்லது கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, துர்க்கையுடைய தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு இருக்காங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். இது எல்லாமே சாதகமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி பண்ணாதீங்க. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லதொரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குது, ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாபும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையுடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல புதனோட சூரியனோட இருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த வாரம் வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யார் என்ன பேசினாலும் பொறுமையாக கேளுங்க, கவுண்டர் கொடுக்காதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான், அவருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஏதாவது நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க, இன்ட்ரா ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை. டெஃபினட்டாக உங்கள் வேலையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணி வேலைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை இல்லைங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக வேலை இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பாஸ்போர்ட் வீசா எதிர்பார்த்துருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையுடைய வழிபாடை பெருசாக பண்ணுங்கள், நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட இருக்கார். கேது 10ல் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டே இருக்கார். 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி எல்லாமே தெளிவாக வச்சுக்கோங்க. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் பண்ணுங்கள். 3ஆம் இடம் ட்ராவல் அங்கே சனி இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. பயந்தீங்க எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு கூடும். நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க. வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தெளிவாக வச்சுங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவரும் புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு, அவரும் கேதுவோட இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. வேலையின் நிமித்தமான இன்னர் சேஞ்சஸ் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியுடைய வழிபாடும் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனமும் பண்ணுங்கள். ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசி நாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன செய்தி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபியூச்சரில் உங்களுடைய பிளானிங் என்னவோ அதை இப்போலேருந்தே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளை வலுப்படுத்துங்க. இல்லைன்னா உறவுகளால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய உண்மையான அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏதாவது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்கள் உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு தை மாதமும் பிறந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்காலத்தில் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. மக்கள் தொடர்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங்கில் பார்த்து பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நார்மலாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. வேலையில் ஏதாவது சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதனுடைய பூர்வாங்க வேலைகளை இந்த வாரம் ஆரம்பிங்க. சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் சிவ வழிபாடும் முருகனுடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. சிறப்பான பலன்கள் அமையும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியில் இருக்கார். அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பணவரவு தனவரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு, அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா கேது 8லே இருக்கிறதுனால சின்ன தடைகள், அதுக்கப்புறம் தடை நிவர்த்தியாகி உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக முடியும். எல்லா விதமான உறவுகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அல்லது மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் முக்கியம். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா குழுவிய வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள். நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, நீங்கள் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் இந்த வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஆக ப்ரொஃபஷன் இல்லாமல் இல்லை, வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். எப்பயுமே உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு, குறிப்பாக சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் அமையும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் கேதுவோடைய நட்சத்திரத்தில், கேது 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் தேவையில்லாமல் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அனுசரித்து போகணும். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேறு இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம், பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது மேலே படிக்கணும் அப்படின்னா படிங்க. ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பிளானிங் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும், குறிப்பாக எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.